காயல் தலைப்புக்கு ஏற்ற மாதிரியே அந்த படத்தினுடைய கதைக்களம் அது சென்ற பாதையுமே அப்படிதான் பொருந்துற மாதிரி இருந்துச்சு. தாக்கம் அப்படின்னா இப்போ இருக்கிற சூழல்ல இது போன்ற படங்கள் நிறைய வரணும். அது ஒரு படம் மட்டும் பத்தாது, இது போன்ற படங்கள் நிறைய வரணும். அப்பதான் இந்த சமூகத்துல வந்து இந்த மாதிரி பிற்போக்கான சிந்தனைகள்ல இருந்து இருக்கிறவங்க, இந்த சாதிய பிற்போக்குத்தனத்துல இருந்து இருக்கிறவங்களுக்கு எல்லாம் உரைக்கிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிற இதுல வந்து இது நல்ல படம். மாற்றம் வந்து அத இந்த படத்திலேயே சொல்லியிருப்பாங்க, அவங்களாதான் மாறினாதான் உண்டு. நம்ம எதையுமே எந்த இதுவுமே மாத்திர முடியாது. அவங்களா உணர்ந்து அவங்களா மாறணும். நிறைய காட்சிகள் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் செய்திகள்லையும் கடந்து வர காட்சிகள் தான். இப்பயுமே தமிழகத்துல இருக்கிற நிறைய கிராமங்கள்னு இல்ல, நகரங்கள்லயே நடக்கு. இந்த சாதிய ஆதிக்க எண்ணம் இருக்கிறவங்க எல்லாரும் செய்யற அந்த செயல்களை இதுல அழகா காட்சிக்கப்பட்டிருக்காங்க. அதை பார்த்தாதும் நிறைய பேர் திருந்தட்டும். இந்த கேள்விகளை இது முதல்ல தவிர்க்கணும். அது என்ன பெண்களுக்கான படம் ஆண்களுக்கான படம்னு ஒன்று கிடையாது. திரைப்படங்கள் அந்த கதைகளுக்கான படங்களாக தான் இருக்குமே பட்சத்துல அதுல பாலினம் வந்து ஆணாதிக்க கருத்துக்கள் இருக்கக்கூடாதே தவிர பெண்ணிய கருத்துக்கள் வந்து நல்லது தானே. நீங்க வந்து இத்தனை ஆண்டு காலமா ஆணாதிக்க சிந்தனைகளை, பெண்ணிய பிற்போக்கான கருத்துக்களை, ஒரு பெண்ணை காட்சி பொருளா கடத்துகிற கருத்துக்களை எல்லாம் ஏன் இதெல்லாம் நடிச்சிங்கன்ட்டு பெண்கள்கிட்ட கேட்க மாட்டீங்க. ஆண் வந்து சாதாரணமா நடக்கிற ஒரு சமூகத்தில் நடக்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிற ஒரு கதையில நடிச்சா அந்த ஆண்டியை இந்த கேள்வி கேட்குறீங்க. அதே முதல்ல தவிர்க்கணும். அப்படி கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோட்ட வந்து நடிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது 50 பெண்கள் வந்து செலக்ட் பண்ணுவாங்க, ஒத்துக்க மாட்டாங்க. இவங்க கூட தான் நடிக்கணுமா அப்படின்னு ஏற்றுறாங்க. அப்படின்னு ஒரு ஆணை வந்து ஒரு பொண்ணு ரிஜெக்ட் பண்ணும்போது ஒரு பெண்ணோட கதை அப்படின்றது ஒரு ஆண் வந்து ஒத்துக்கிட்டு நடிக்க பரவாயில்ல, அந்த பெண்ணுக்கான கதை. நீங்க சொல்ற திரைப்படம் வந்து பெண்களுக்கான கதையா பெண்களுக்கான கதை மாதிரி தெரியல. அதுவுமே ஒரு திரைக்கதை, அந்த கதைக்கான கதை. அதுல பெண்ணுக்கான கதை ஆணுக்கான கதையுமே இல்லை. அது அந்த ரிஜெக்ட் பண்ண அந்த தனிப்பட்ட பெண்கள்கிட்டையும் அது டோட்டலா இதுவே வேற, களமே வேற. ஆனா இது அப்படி கிடையாது. இது பெண்களுக்கான கதையும் கிடையாது, இது சமூகத்திற்கான கதை. அது ஏன் ஒரு கதையில வந்து ஒரு பெண்கள் இயக்கினாலோ இல்ல பெண்களுக்கான அந்த ஸ்கிரீன் ஸ்பேஸ் அதிகமா இருந்தாலோ அது ஏன் பெண்களுக்கான கதைன்ட்டு நம்மளே முடிவு பண்ணிக்கிறோம்? கதையில வந்து பாலினம் இல்ல, முற்போக்கு பிற்போக்கு தான். அந்த வகையில இது முற்போக்கான கதை. அவங்களுடைய முதல் திரைப்படம் அந்த வகையில ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்க. இது மாதிரி வர இயக்குநர்களுக்கு எல்லாருமே ஆதரவு அளிக்கணும். இயக்குநருக்கு வாழ்த்துக்கள், படக்குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. காயல் திரைப்படம் ஒரு திரைப்படமா அந்த படம் வந்து எந்த அளவுக்கு வெற்றி பாதையில போகுது அப்படிங்கிறத தாண்டி பெண் இயக்குனர்கள் ஒரு திரைப்படத்தை இயக்குறாங்க அப்படிங்கறத பார்க்கும் பொழுது உண்மையிலே மன மகிழ்ச்சியா இருக்கு. தமயந்தியின் முதல் முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உண்மையிலே இது போன்று நிறைய பெண் இயக்குனர்கள் இவங்கள முன்னோடியா எடுத்துட்டு வரும் காலத்துல வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆஸ் அ ஃபெமினிஸ்டா நான் நிறைய இடங்கள்ல சொல்றது உண்டு, இன்றைக்கு பழக்க வழக்கங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க, அது சாதிய பழக்க வழக்கங்களா இருந்தாலும் சரி, மூட நம்பிக்கை சார்ந்த பழக்க வழக்கங்களா இருந்தாலும் சரி, அதை அதிகமாக ஃபாலோ செய்யக்கூடியது பெண்களாக தான் இருக்கிறாங்க. அன்னோயிங்லி விமென் ஆர் ஃபாலோயிங் த ஃபார்முலாஸ். அதுக்கான ரீசனை என்னன்னு தெரியாமல் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ரொம்ப அழகா இந்த திரைப்படத்துல எடுத்து சொல்லியிருக்கிறாங்க. உண்மையிலே வந்து தமயந்தி இது போன்ற ஒரு புரட்சிகரமான கருத்தை தான் படத்துல எடுத்துட்டு வருவாங்கன்னு நான் முதல்ல எதிர்பார்க்கல. அது போல ஒளிப்பதிவும் சரி உண்மையிலே ரொம்ப அழகா இருக்கு. ஒரு அமைதியான ஒரு அலைகள் இல்லாத கடலை பார்த்தது போல ஒரு உணர்வு இருந்தது. ஆனா அலைகள் இல்லாத கடல் எவ்வளவு ஆழமா இருக்குமோ அது போல கருத்தும் ரொம்ப ஆழமாவே இருந்தது. தமயந்தியின் முயற்சிக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நடித்த எல்லாருமே ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. நன்றி. இது ஆக்சுவலி தமயந்தி மேடமுடைய ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அவங்க ரைட்டராக எனக்கு அவங்கள ரொம்ப பிடிக்கும். ஸோ ஸ்க்ரீன் பிளேயில் என்ன அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு வரும்போது ஜாதி அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து ரொம்ப மைல்டாக எடுத்துகிட்டு போயிருக்காங்க. படம் ஃபுல்லாக வந்துட்டுருக்கு. பட் என்னன்னா வந்து அது யாரையும் டைரெக்டாக அஃபெக்ட் பண்ணாமல்
ஸோ அதில் வந்து பொண்ணு சொல்லுவாங்க ஒரு விஷயம், பழகிறது பழக்கம் அப்படின்னா என்ன. ஸோ அப்போ ஜாதியை நம்ம பழகிக்கணும் அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரே வார்த்தையில் பழகிக்கோங்க அப்படிங்கிற கருத்தை சொல்ல வந்திருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அப்பா பொண்ணுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பாண்டிங் எப்படி இருக்கும், ஒரு ஃபாதர் அண்ட் டாட்டருடைய லவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அந்த பொண்ணோட காதலன் கிட்ட அப்பா பேசுவார். என்னோட பொண்ணுக்கு பிடிச்சது எல்லாமே எனக்கும் பிடிக்கும், ஸோ அந்த அஸ்தியை கரைக்க நான் அவரை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி அங்கங்கே நிறைய டச்சிங் இருக்கும். படத்தோட பிகினிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா சூசைட், ஸோ தற்கொலை அப்படிங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்கும் தீர்வு கிடையாது. அது வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயம். அது அவங்கள மட்டும் பாதிக்காதது, சுற்றி இருக்கிறவங்களையும் பாதிக்கும் அப்படிங்கிறத பற்றி ரொம்ப தெரியும். அந்த நம்ம படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே நம்மள அந்த இடத்துல ஒரு ஆணி அடித்த மாதிரி உட்கார வைக்கிறாங்க. ஸோ சூப்பராக இருந்தது. ஒரு விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு என்ன சொல்றது, ஒரு ஜாதி ரீதியாக ஒடுக்கப்படுற விஷயத்த வந்து விமன் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்கும்போது அது வேற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. நல்ல எமோஷனல் கனெக்ஷன் இருந்துச்சு. அதுவும் கிளைமேக்ஸில் வந்து என்னால் அதை என்ன சொல்கிறது, ஒரு மேல் பெர்ஸ்பெக்டிவ்ல பார்க்குற படத்துக்கும் ஒரு ஃபீமேல் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு ஸ்டோரிக்கும் வித்தியாசத்தை வந்து நல்லாவே இதில் ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ அனுமோலோட கேரக்டர் எந்த மாதிரி சொல்கிறீங்க? அவங்க கேரக்டர் என்ன இன்டர்வியூ எடுக்க சொல்லுங்க. அவங்க கேரக்டர் வந்து லைக் ஒரு சைல்டிஷான ஒரு பொண்ணு, ஒரு என்ன சொல்றது, எந்த ஒரு சமூகத்தோட கட்டுக்குள்ளேயும் மாட்டாத ஒரு ஜாலியான ஒரு கேரக்டர் அந்த பொண்ணு. அனுபவா அம்மா கேரக்டர் சொல்றீங்க? அம்மா கேரக்டரா? ஆமா. தட் சைலன்ஸ் சைக்கிள் கில்லர் மாதிரி. அவங்க என்ன சமூகத்தோட இறுக்கத்துல சிக்கிக்கிட்டவங்க தான். அவங்க ஒரு என்ன சொல்றது, ஆண்கள் அமைக்கப்பட்ட அந்த கட்டமைப்புக்குள்ள மாட்டின பர்சன் தான் அவங்க அம்மா கேரக்டர். இன்னும் எண்ட் ஆஃப் த கிளைமேக்ஸ்ல அவங்களோட கேரக்டர் சேஞ்சா நீங்க எதிர்பார்த்தீங்களா? எதிர்பார்க்கறது இல்ல, வேற வழி இல்ல. அந்த அன்புங்கிற ஒரு விஷயம் வந்து யாரா இருந்தாலும் ஒரு கட்டத்துல மாத்ததான் செய்யும். ஒரு சான்ஸா நான் அதை பார்த்தேன். ஆமா. சோ இப்பயாவது அவங்க மாறினாங்களே அப்படிங்கிற மாதிரி. யாரா இருந்தாலும் அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த திரும்ப திரும்ப ஃபீல் பண்ணும்போது ஆப்வியஸ்லி அது ஒரு கட்டத்துல மாறதான் செய்யும். அண்ட் படத்துல ஸ்டோரிஸும் பிளஸ் விஷுவல்ஸ் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. சாங்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு எஸ்பெஷலி. ஆமா. தேங்க்யூ. தோழரோட முதல் முயற்சி இந்த படம். வாழ்த்துக்கள். படம் ரொம்ப அருமையா இருந்தது. ரொம்ப மென்மையான பல உணர்வுகளை ஒரு குடும்ப ஒரு ரொம்ப க்ளோஸ் நெட்டான ஒரு குடும்பம், ரொம்ப பாச பிணைப்பான ஒரு குடும்பத்துல எப்படியெல்லாம் அவங்களோட பிலீஃப் சிஸ்டம் எப்படியெல்லாம் விளையாடுது அப்படின்றத காமிச்சிருந்தாங்க. மொத்த படமா பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு கனெக்ட் ஆகுற மாதிரி, காதலிச்ச எல்லாருக்கும் கனெக்ட் ஆகுற மாதிரி. ஏன்னா எல்லா வீட்லேயும் கண்டிப்பாக ஒரு காதல் இருந்திருக்கும், அதை பிரித்து ஒரு அரேஞ்ச் மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ காதலிச்ச எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும் நான் கவனித்த வரைக்கும். அதோட மற்ற ஆஸ்பெக்ட்ஸ்லாம் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, கேமரா ரொம்ப அருமையாக இருந்தது. நெய்தல் நிலத்தோட ஒரு அழகியலையும் அப்படியே சிறைப்பிடிச்சு கொடுத்தா மாதிரி இருந்தது. அதே மாதிரி பாடல்களும் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. சில பாடல்கள் ரொம்ப மெலடியாக, ரொம்ப சூதிங்காக திரும்ப திரும்ப கேட்கலாம் போல இருந்தது. விமென் ஆர் த டார்ச் பியரர்ஸ் ஆஃப் பேட்ரியார்கி அப்படிங்கிறத உடச்சி சொன்னதுக்காகவும், சாதியத்தை பற்றி வெளிப்படையாக பேசினதுக்காகவும் தமயந்தி தோழருக்கு என்னோட சல்யூட். நன்றி. காயல் படத்துடைய முன்னோட்ட காட்சி இன்னைக்கு நடைபெற்றது. நிறைய பேர் கலந்துக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கு சொன்னாங்க. செப்டம்பர் 12ஆம் தேதி திரையரங்கில் இந்த படம் வெளியாகுது. தமிழக மக்கள் அனைவரும் இதை பார்த்து பெரும் ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இயக்குனர் தமயந்தி அவர்கள் இயக்கிய காயல்ன்ற இந்த திரைப்படம் முன்னோட்ட பதிவு மிக சிறப்பாக இருந்தது. ரொம்ப அற்புதமாக இந்த படைப்பை படிச்சிருக்காங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இதோ மேன்மேலும் இது போல படைப்புகள் அவங்க படைக்கணும்னு சொல்லி என்னோட வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்துடைய கருவே என்ன அப்படின்னா, சாதி அப்படின்ற ஒரு மையம், சாதி, காதல், குடும்ப கௌரவம், குடும்பத்துடைய மானம் அப்படின்ற ஒரு அம்சத்தை மையமிட்டு எப்படியெல்லாம் அந்த குடும்பக்குள்ளே அது ஊடாடி செல்லுது அப்படின்றதான் மையக்கருவை வச்சுருக்கிறாங்க. குறிப்பாக பார்த்திங்கன்னா, தென் மாவட்டங்களில் இந்த சாதி அப்படின்றது எப்படி ஆண் கடைபிடிக்கிற ஒரு விஷயமா மட்டும் இல்லாமல், ஒரு பெண் எப்படி அந்த சாதியை பாதுகாக்கக்கூடியவளா, தற்காத்து கொள்ளக்கூடியவளா, அது மானம், கௌரவம், அந்தஸ்து, நம்ம சாதிக்கு அந்த சாதிக்கு ஒத்து வருமா அப்படின்ற ஒரு விஷயத்தை மையமாக உயர்த்தி பிடிக்கக்கூடியவளா, அதை அந்த குடும்ப கௌரவத்தை, மானத்தை, சாதியை
பாதுகாக்கக்கூடியவளா ஒரு பெண் எப்படி இருக்கா அப்படின்ற விஷயத்த வந்து மிக அற்புதமாக ரொம்ப தத்ரூபமாக வந்து இந்த படத்தை வந்து சொல்கிறாங்க. அதான் மையக்கரு நான் புரிஞ்சுக்கிறேன். ஏன்னா சாதி அப்படின்னாவே ஆண்கள் கடைபிடிக்கக்கூடியது, ஆண்கள் வந்து பேசக்கூடிய ஒன்று. குறிப்பாக பார்த்தீங்கன்னா வந்து ஆண்களுடைய பெயருக்கு பின்னாடி சாதி என்ற பெயர் போட்டிருப்பாங்க. ஆனால் பெண்களுடைய பெயருக்கு பின்னாடி எங்கேயுமே சாதி இருக்காது. அப்போ என்ன அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய கருத்து என்ன அப்படின்னா, பெண்கள் வந்து சாதி பார்க்க மாட்டாங்க, பெண்கள் வந்து சாதி ரொம்ப வந்து உயர்த்தி பிடிக்க மாட்டாங்க, அதை வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்க மாட்டாங்க, ரொம்ப சாதி வன்மமாக இருக்க மாட்டாங்க அப்படின்றது தான் இன்னைக்கு பொது கருத்தாக இருக்குது. அதை உடைக்கிற வகையில் பெண்களும் இந்த சமூகத்துக்கு உட்பட்டவங்க, சமூகத்துக்கு அப்பாற்பட்டவங்க இல்லை. அவங்க தான் பல இடங்கள்ல குடும்பங்களில் தன்னோட பெண்ணுடைய காதலை மறுக்கக்கூடியவங்களாகவும், அந்த சாதி மீறிய காதல் திருமணங்களை ஏற்றுக்கொள்ள மறுக்கக்கூடிய ஒரு இடத்துல பெண்களுடைய பங்களிப்பு முக்கியமாக இருக்குது, அவங்களுடைய பங்கு முக்கியமாக இருக்குது அப்படின்றத அவங்க எந்த அளவுக்கு வந்து சாதி பிடிப்போட வாழ்கிறாங்க அப்படின்றதுக்கு, அதுக்காக தன்னோட கௌரவத்துக்காக சாதிக்காக தன்னோட குடும்பத்தை இழக்கிறாங்க, தன்னோட பிள்ளை இழக்கிறாங்க, தன்னோட பெத்த சொந்த மகளை இழக்கிறாங்க, இறுதியில் வந்து தன்னோட கணவனை இறக்குறாங்க. அந்த கணவன் வந்து கடைசி வரைக்கும் வந்து ஒரு நல்ல பையனுக்கு நம்ம திருமணம் செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சியோடையே அவர் கடைசியில் வந்து இறந்து போறாரு. அப்போ வந்து என்னன்னா, அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய உயிராக இருக்கக்கூடிய அந்த உறவு, அந்த அன்பு, நேசம், பாசம், இந்த பண்பு, இது எல்லாமே வந்து செத்து போகுது ஒரே ஒரு சாதி அப்படின்ற அந்த கௌரவத்துக்காக. அதே போல் வந்து தன்னோட கணவனையும் கடைசியில் இழக்கிறாங்க. கடைசியில் வந்து யாரை வந்து தன்னோட சாதி, இந்த சாதிகார பையனுக்கு தன்னோட பொண்ணு கொடுக்கக்கூடாது அப்படின்னு யோசிச்சு ஒதுக்கி வச்சாங்களோ, அந்த பையனுடைய ஆதரவோட கடைசியில் வந்து அவங்க நிற்கிற மாதிரி இந்த திரைப்படத்தில் வந்து அவங்க கருவாக முடிச்சிருக்காங்க. அப்போ சாதி அப்படின்றது வந்து தனித்து இயங்கிறது இல்லை. அதாவது யாரும் வந்து அன்பு, பாசம், உறவு, மனித நேயம், மனித மாண்பு, ஆதரவு, அரவணைப்பு அப்படின்ற அந்த மனித உறவுகளுக்குள்ள சாதின்றது வந்து செத்து போனதாக வந்து இருக்கும். அந்த உறவை தான் முதன்மையானது அப்படின்ற அந்த மனிதநேய உணர்வை, அந்த ஆதரவை வந்து முதன்மையாக ஆக்கி இந்த படத்தினுடைய கருவை வந்து முடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப சிறப்பான விஷயம், உரையாடக்கூடிய ஒரு விஷயம், விவாதத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் குறிப்பாக வந்து எப்படி சாதியாக இயங்குறாங்க அப்படின்றத மையமாக சொல்லியிருக்கிறாங்க. சாதி கடந்த ஒரு மனிதநேய உணர்வை, மனித மாண்பை வளர்க்கறதுக்கான ஒரு திரைப்படம், உரையாடலாக வந்து இந்த திரைப்படம் போய் சேரும்னு நினைக்கிறோம். அதுக்காக இயக்குனர் தமயந்திக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். காயல் ரொம்ப இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கும் அதாவது ஜென்ரேஷன்ஸும் சரி, பேரண்ட்ஸு, இப்போது ரீசன்ட் ஜென்ரேஷன்ஸு, புதுசாக வர யங்ஸ்டர்ஸ் கூட இந்த காஸ்ட்டு, ஏன்னா இந்த ரீசண்டாக கவினோட டெத்தில் நிறைய பேர் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதை வந்து நம்ம எதிர்க்கிற மாதிரியான ஒரு படம். பெண்கள் எல்லாருக்குமே கனெக்ட் ஆகுங்க, அப்படிலாம் இல்லை. நீங்க வந்து பெண்கள் எல்லாருக்குள்ளேயும் ஒரு ஸ்டோரி இருக்கும். அவங்கள வந்து வலுக்கட்டாயப்படுத்தி ஒரு கல்யாணமும் எதுவாக இருந்தாலும் வலுக்கட்டாயமாக திணிக்கிற எல்லா இடத்துலையும் பெண்களுக்கு இது கனெக்ட் ஆகும். இருக்குங்க, நிறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் லவ்வை பிரித்து கல்யாணம் பண்ணி வச்ச அது நிறைய இருக்குது. நிறைய பேர் இப்போ செப்பரேட் ஆகிட்டு அவங்கள பற்றி என்ன சொல்கிறது, நல்லா தெரிஞ்ச ஒரு பையன் கூட கல்யாணம் பண்ணி வைக்காமல் புதுசாக யாரோ ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வைக்கிறது எப்படி பேரண்ட்ஸ் வந்து சரின்னு பண்ணுறதுன்னு தெரியல. மேபி அவங்க ஒரே காஸ்ட்டு, ஒரே ரிலீஜன், இது மட்டும் தான் பார்க்குறாங்க, இல்லை ஒரே ஸ்டேட்டஸ், அது மட்டும் தான் பார்க்குறாங்க. பொண்ணோட ஃபீலிங்ஸோ இல்லை அந்த பையனோட ஃபீலிங்ஸோ, அவங்க ரெண்டு பேரும் பர்சனல் லைஃபோ அதுக்கப்புறம் நல்லா இருக்குமான்னு அதை பார்க்க மாட்டேங்கிறாங்க. சொசைட்டிக்காக நம்ம பசங்க நல்லா இருக்காங்களா, நம்ம ஆட்களையே கல்யாணம் பண்ணி கொடுக்கு, அதை மட்டும்தான் பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குறாங்க. இதை பார்த்து கொஞ்சம் அவங்களுக்கு கொஞ்சம் கில்ட் ஆச்சுன்னா கூட பரவாயில்ல. எவ்வளோ பேரண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க, இத்தனை வருஷத்தில் எவ்வளோ நடந்திருக்கோம். ஏன் நம்ம அப்பா அம்மாக்கே அந்த மாதிரி நடந்திருக்கும், அம்மா அப்பாக்கெல்லாமே அப்படி நடக்க இப்போவே அதெல்லாம் பொண்ணுங்களை ஏற்றுக்க மாட்டாங்கன்னா அப்போ அந்த ஜென்ரேஷனில் எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டிருப்பாங்க. காயல் படம் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவையான ஒரு படம். ஏன் இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு தேவையான படம் அப்படின்னு சொல்கிறேன்னா, நிறைய விஷயங்கள் வந்து மேலே லைக் சோஷியல் மீடியாவில் பார்த்துட்டு இதெல்லாம் இல்லை இதெல்லாம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் உண்மை என்ன, ரியாலிட்டி என்ன நடக்குது, ஒரு விஷயம் நடந்தால் மட்டும் போஸ்ட் போடுறதோட நம்மளோட கடமை தீர்ந்து போயிருக்கல. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்குது. அவங்க வீட்டில் என்ன மாற்றம் கொண்டு வரணும், அது யார் யார் செய்யணும் அப்படின்ற எல்லாமே இந்த படத்தில் தெளிவாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நீங்களும் பார்க்கணும். இப்போ என்ன அப்படின்னா நாங்கள் பிள்ளைய பெற்றுட்டோம், நாங்கள் வளர்க்குறோம், நாங்கள் படிப்பு கொடுக்குறோம், நாங்கள் எல்லாம் செய்கிறோம். அதனால் கல்யாணம் நாங்கள் யாரும் சொல்கிறோமோ நீ அவங்கள தான் பண்ணிக்கணும் அப்படின்றது எந்த வகையிலுமே சரியாகாது. அந்த பொண்ணு எங்கே சந்தோஷமாக இருப்பாலும் அதை தான் பண்ணணும். அதுதான் ஒரு பேரண்ட்ஸ் பண்ணணும்.
அதுக்காக வந்து யோசிக்காம பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரல. இதுக்கு எதெல்லாம் தடையாக இருக்குது, நோ சொல்கிறதுக்குன்னு ஒரு ரீசன் இருக்கணும். ஜஸ்ட்டு ஒரு கேஸ்ட்டை மட்டும் வச்சு நோ சொல்லக்கூடாது. ஆள் யாருன்னு பார்க்கணும், ஆளுங்க யாருன்னு பார்க்கக்கூடாது. அவன் உங்கள் ஆளுங்களா எங்கள் ஆளுங்களான்னு பார்க்காம அந்த ஆள் யாருன்னு பார்த்தா போதும். அதுவே வந்து நிறைய நிறைய கொலைகளை தடுக்கும். நான் ரிதனே அது தற்கொலைன்னு சொல்ல மாட்டேன், கொலைன்னு சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி நிறைய கொலைகளை தடுக்கும். தமிழ் மேமோட டைலாக்ஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அவங்க சொல்லவே தேவையில்ல, அவங்க டைலாக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அவங்கள ரொம்ப நாளாக பார்த்துட்ருக்கேன். ஸோ அவங்களோட டைலாக்ஸ் சில விஷயங்களை வந்து நுட்பமாக தெளிவாக வார்த்தைகளில் அவங்களால மட்டும்தான் முகம் சுளிக்காமல் ஒருத்தவங்ககிட்ட சொல்ல முடியும்னா அது அவங்களோட டைலாக்ஸ் சொல்லும். இதில் படம் ஹீரோ ஹீரோயினி சம்மந்தப்பட்டது கிடையாது. கதையில் எல்லாருமே ஹீரோ, எல்லாருமே ஹீரோ, எல்லாருமே லீட் கேரக்டர்ஸ். இவங்க தான் அவங்க தான் கிடையாது. கண்டிப்பாக கண்டிப்பாக பாதிக்கும். எப்படி பாதிக்காமல் இருக்கும்? சாரி. ஹாய், நான் மாலினி ஜீவரத்னம். இந்த படம் வந்து நிறைய இடங்கள்ல என்னை எமோட் பண்ணுச்சு, எமோஷ்னலாக அழ வச்சுது. ஒரு படத்தோட வேலை நம்ம உணர்வுகளை, நம்ம பழைய நினைவுகளை மீட்டு கொண்டாந்து நம்ம கூட அந்த நினைவுகளோட உட்கார வச்சு அந்த படமும் நாமளும் கனெக்ட் ஆகிற அந்த மொமெண்ட்டு தான் அந்த படத்தோட ஸ்பெஷல்னு நினைக்கிறேன். அது மாதிரி என் லைஃப்பில் நிறையா விஷயம் இந்த படத்தில் கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ என்டையர் டீமுக்கும் ஒரு பெரிய ஹக்ஸ். அண்ட் இந்த படத்தோட ஒரு பேசிக் டிராஃப்டில் இருந்து இந்த படத்தை நான் பார்த்துட்டு வந்துட்டுருக்கேன். ஸோ இது நிறையா பேருக்கு நிறையா லெசனை கொடுக்கும். ஒரு வீட்டில் ஒரு குழந்தை அதோட விருப்பத்தை எப்படி ஒரு பேரண்ட்டாக நம்ம அக்செப்ட் பண்ணுங்கிறத இந்த படம் வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ணியிருக்கு. ஸோ ஆமாம், காயல் நிறைய பேர் மனசை தொடுன்னு நான் நம்புகிறேன். ஆமாம், நிறைய இடங்கள்ல டைலாக் பார்த்தீங்கன்னா அந்த புட்டுக்கடலைக்கும் இட்லி சட்னிக்கும் ஒத்து போகாது. ரியல் லைஃப்ல நிஜமா நம்ம எப்படி பேசிப்போம், ஒரு முரணையோ இல்லை ஒரு தோழமையோ, ரியலா ஒரு அம்மா எப்படி நடந்துப்பா வாழ்க்கையில அப்படிங்கிறத நிறைய கனெக்ட் பண்ணாங்க. மேபி டைரக்டரோட ரியல் லைஃப் இதுல இன்வால்வ் ஆனனால இது இன்னும் கொஞ்சம் நம்ம கூட கனெக்ட் ஆகுது. அதுதான் அந்த உண்மை, நிஜ வாழ்க்கை உண்மைங்கிறது படத்தோட உண்மையோட கனெக்ட் ஆகுறது ரொம்ப அழகா இருக்கு. இது கண்டிப்பா அப்பா அம்மாக்களுக்கான படம். நம்ம குழந்தைய பெத்துட்டா அந்த குழந்தைய நம்ம சாதிக்காகவோ மதத்துக்காகவோ பெத்துக்கல, அந்த குழந்தைக்காக நம்ம அந்த குழந்தைய பெத்துக்கிறோம். ஸோ அதோட உணர்வு தான் முதல்ல முக்கியம். அதுக்கப்புறம் தான் நம்ம தூக்கி சுமக்கிற சாதி, மதம், சொந்தம், சுருத்து எல்லாம். ஸோ அதை நெத்தி போட்டில் அரைஞ்ச மாதிரி இந்த படம் சொல்லியிருக்கு. முன்னாடி வாழ்க்கையா இருந்தது, இப்ப படமா வந்திருக்கு. இப்ப இந்த படம் நிறைய பேர் வாழ்க்கையை மாத்தணும்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய படங்கள் வரணுங்கிறத நான் நம்புறேன்.